கல்யாணி, கல்யாணி, என்ன தாத்தா? பொழுது போன நேரத்துல விளக்க கூட போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டு அக்காவோட பேசிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கத்தான் உன்னை மருமகளா கொண்டு வந்தேன். கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க. அம்மா, அப்பா, ஐயோ, அம்மா, ஏதாவது சண்டை நடந்ததா? ஏம்மா சின்னம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கன்னு சொன்னேன். அது கழுவுறாளா? இவ வந்ததுல இருந்தான் வீடே அழுது வடியுதே. எல்லாம் நான் செஞ்ச தப்பு. இதுக்கு யார குத்தம் சொல்ல முடியும்? வருத்தப்படாதீங்க, நம்ம கையில என்ன இருக்கு? நீ ஆரம்பத்துல எனக்கு ஒரு எண்ணம் இருந்ததுமா. அப்படி செஞ்சிருந்தா இப்ப எல்லாம் நல்லபடியா இருந்திருக்குமா. என்ன? பொன்னிய நம்ம பையனுக்கு கட்டி வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப என் மனசுல தோணிச்சுமா. ஆனா ஜாதி வித்தியாசம், சொந்த பந்தம், அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து என் எண்ணத்தை அடக்கிக்கிட்டேம்மா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏதோ நினைச்சது சொன்னேம்மா. இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு மூதேவி இந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்கும்போது அதை மாத்த முடியுமா? நானும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் வரணும்னு ஒத்த கால நின்னு பொன்னி உங்க மகனை கட்டி வைக்க வேண்டாம் நானும் சொன்னேன். இப்பவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சின்னம்மா, 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 நான் சொல்றதை கேளுங்க. வீடுன்னா நானும் இருக்கதான் செய்யும். ஐயா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல திட்டு கேட்க இனிமே நம்மளால முடியாது. சின்னம்மா, பொன்னிய நம்ம பையனுக்கு கட்டி வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப என் மனசுல தோணிச்சுமா. அம்மா, வா பொன்னி, வா வா வா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுல யாருமே இல்லையே. அப்பா வயலுக்கு போயிருக்காரு. காமாட்சி பின்னாடி குளிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்? நான் வீட்டு விளக்காயி 45 நாள் ஆச்சு. நீ என்ன அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? எல்லார்கிட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க பாப்பளுக்கு தெரியுமா? சத்தம் போடாதம்மா, யாருக்குமே தெரியாது. ஏம்மா, எனக்கு இப்போ புள்ள வேண்டாம்மா. 2-3 வருஷம் ஆகட்டுமே. உனக்கு தெரிஞ்ச மருத்துவ வச்சுக்கிட்ட சொல்லி ஏதாவது மருந்து வாங்கி கூட. அடியே, என்னடி சொன்ன? உனக்கு புத்தி இருக்கா? இன்னொரு முறை இந்த விஷயத்தை என்கிட்ட பேசுன செருப்பால அடிப்பேன். இன்னைக்குதான் இந்த உடம்பு சாப்பிட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னடா விசேஷங்கண்ணா? நான் ஒரு உதவி கேட்பேன், கண்டிப்பா செய்யணும். நீ சும்மா கேட்டாலே செய்வேன், கட்டி பிடிச்சு கேட்டா செய்ய மாட்டேனா? சொல்லு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கேட்ட? அது வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பெக்கிறவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்தா? என்னது இது? இல்ல அவங்க தலையெழுத்து, நம்ம கல்யாணம் இருக்கு, எல்லாம் ஆணவ கல்யாணம் இருக்கு. இப்போ நான் கூட எங்க அம்மாவுக்கு கல்யாணமா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேனா. அப்படின்னா நாமளும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாமா? பெத்துக்குவோம். அதுக்கு முன்னால உண்டானா கழிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ற? நான் உண்டாயிருக்கேன். கலக்கிறத பத்தி தான் அம்மா கிட்ட கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்வேன். ஏ பொன்னி, சும்மா படுத்து கிடக்காதே, ஏதாவது வேலை செய். முடியலம்மா, களைப்பா இருக்கு. அப்படிதான் இருக்கும். நான் பிரசவ வலி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்பதான் இடுப்பெலும்பு விட்டு கொடுத்து பிரசவம் சுலபமா இருக்கும். இல்லைன்னா கஷ்டமா இருக்குமா. என்னால ஒண்ணும் முடியலம்மா, தொந்தரவு பண்ணாத. இதுக்குதான் நான் சொன்னேன் இப்பவே புள்ள வேண்டான்னு. யாராவது கேட்டீங்களா? அறிவு கெட்டவளே, இப்ப பெத்துக்கிட்டாலும் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பெத்துக்கிட்டாலும் இந்த வேதனையை நீ தாங்கி தாண்டி ஆகணும். கூலியை கொஞ்சம் கூட்டி கொடுக்க கூடாதா? போன மாசம் தானே கூட்டி கொடுத்த.
டேய், பணத்தை அளவா சம்பாதிச்சா அதை நம்மளை காப்பாத்தும். பணத்தை அளவுக்கு மீறி சம்பாதிச்சா அதை நாம காப்பாற்ற வேண்டிய வரும். கிடைக்கிறத வச்சு திருப்தி பண்றதா நல்ல குணங்களையே பெரிய குணம். புரியுதா? என்ன போ. மாடு மாடி ஓடி வர. என்ன என்ன மகாராஜாவுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா. பெண் குழந்தையா? எப்ப எப்போ? இப்பதான் வாய் நான் வீட்டுக்கு போலாம். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கேன். ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே. இந்த துண்டு வச்சுக்கோ. குழந்தை பார்க்கலாம். வா குமரா, மக பிறந்திருக்கா. பேரம் பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பொண்ணுதான் பிறக்குது. முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறது நல்லது, மகாலட்சுமி மாதிரி. ஐட்டா, இத பெறதுக்குள்ள இவ என்ன கலாட்டா தெரியுமா? அம்மாவுக்கு 2 உத, மருத்து வச்சுக்கு 2 உத. அப்பா, நான் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன குழந்தை சிரிக்க மாட்டேங்குது? நல்லா இருக்கு. குழந்தை முகம் பார்த்து சிரிக்க 3 மாசம் ஆகும். 3 மாசமா? எல்லா குழந்தையும் அப்படிதானே? போனி, குழந்தைக்கு பசும்பால் கொடுக்குற? தாய்ப்பால் கொடுத்ததா அதுக்கு நல்லது. அதுக்கு நல்லது. எனக்கு இந்த சதியம் பிறந்ததுல இருந்து என் அழகே போச்சு. வயசான மாதிரி தெரியுது. என்னடி என்னமோ 10 புள்ளைங்க 10 இடுப்பு கரண்டு போற மாதிரி சலிச்சுக்கிற? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். சும்மா அழட்டிக்காத. குழந்தை நினைச்சு குழந்தை அம்மாவை. புனே புனே, குழந்தை ஆய போய் அதுல புறந்துகிட்டு இருக்கு. இது கூட பார்க்காம நீ என்ன பெரிய சமய வேலை செஞ்சிட்டு இருக்க? சனியே மூதேவி, இது பிறக்கல. இப்ப யார் எழுதா? உயிரை வாங்குதே. அம்மா அம்மா. கல்யாணமாய் முதல் வருஷத்துல குழந்தை பிறந்துடுச்சு. அதான் குழந்தையோட அருமை தெரியல. நான் அவசரப்பட்டேன். காக்க வச்சு கொடுத்துருக்கணும். எல்லாம் என் தப்பு. குரங்கு மாதிரி ஒன்னோட கண்ணா. ஜிஞ்சிக்கு 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 ஜிஞ்சிக்கு. குழந்தைக்கு பால் பவுடர் தீர்ந்து போச்சு. அரிசி பருப்புல இருந்து எல்லாமே வாங்கணும். இருக்கிறது 2 நாளைக்கு கூட பத்தாது. சொசைட்டில கடன் கேட்டிருக்க, இழுத்து அடிக்கிறாங்க. என்ன பண்றது? எப்ப வருமோ? நான் வேணும்னா பெரிய கிட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரட்டுமா? வேணாங்க, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது என் பொறுப்பு. நீங்க யார்கிட்டயும் போய் யாசகம் கேட்க வேண்டாம். நான் ஒண்ணும் யாசகம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலையே. கடனா வாங்கிக்குவோம், பணம் வரும்போது திருப்பி கொடுத்துருவோம். கடன் வாங்குறதுனா கூட அதை நான் போய் வாங்குறதா முறை. பொம்பளைங்க வீட்டு நிலைமையை புருஷன்கிட்ட சொல்லதோட நிறுத்திக்கணும். அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது அவனுடைய பொறுப்பு. புரியுதா? நான் பணத்தோட வரேன். ஆச்சரியமா இருக்கே. என்ன குமரா, உனக்கு கூட பணம் விட? நல்லா இருக்கே. நான் என்ன அரசியல்வாதியா இல்ல லட்சாதிபதியா? மழை இல்ல, அதனால சரியா விவசாயம் இல்ல, கொஞ்சம் தட்டுப்பாடு. இதை வச்சுட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச உடனே தந்துடுறேன். அதனால என்ன, நீ கொடுக்க முடிஞ்ச போது கொடு. குமரா, இந்த செங்கிலி எங்க வாங்கின? யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. இது போலி. பித்தளையில செஞ்சு தங்க முலாம் பூச்சிருக்காங்க. அதனால என்ன குமரா, நான் உனக்கு பணம் தரேன். இது இல்லைன்னா நான் உன்னை நம்ப மாட்டேனா? இந்த பரவாயில்லைங்க, வேண்டாம், நான் வரேன். செட்டியார், வாங்க 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 வாங்க. வணக்கம், உட்காருங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுங்க. நம்ம கடைக்கு வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. கிராமத்துல மழை இல்லைன்னா உங்க பாடு யோகம் தான். வேற யார் வந்தாங்க? உங்க மாப்பிள்ள வந்தாரு. சங்கிலி அடகு வச்சு பணம் கேட்டாரு. பாவம், யாரோ பித்தளையில சங்கிலி செய்து அதுக்கு தங்க முலாம் பூசி அவர் தலையில கட்டிட்டாங்க. இந்த காலத்துல யார நம்புறது? ஒரு தெரிய நம்ப முடியாது.